இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியின் வழியாக பல்வேறு இடங்களிலிருந்தும் யூடியூப் வழியாக கண்டுகொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பின் நல்ல கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த நாளிலும் இவ்வேளையிலும் ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்காக மண்டையிலே வந்திருக்கின்றோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்க ஆயத்தமாயிருக்கின்றோம். உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உடைய அன்பு எங்களை அரவணைத்துக் கொள்ளட்டும். ஆண்டவர் உம்முடைய ஆற்றலினாலே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் உடைய வாழ்வுக்கு பயனுள்ள வார்த்தைகளாக மாற நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலும் நீர் இடைபடும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தைகள் கிரியை செய்யும்படியாய் உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். பேசுகிறது நான் அல்ல, நீரே எங்களோடு பேசும், நாங்கள் கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பெருமாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம், அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஒரு பாடலோடு நாம் ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம்.
வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா ஓடி வந்தேன் மானிடனாய். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த நாளில் உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். மிக சிறப்பாக ஆண்டவர் தாமே நம்முடைய திருவழியில் வார்த்தைகளின் வெளிப்பாடுகளை நம்மிலே அருளும்படியாக அவருடைய திருக்கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் காத்திருப்போம். அன்றுக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி அநேக முறை நாம் திருச்சபைகளிலே பல்வேறு இடங்களிலே நாம் தியானித்த ஒரு திருமறை பகுதி. இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் அவர்களுக்கிடையே நடைபெறுகின்ற ஒரு சிறிய உரையாடலை இந்த பகுதி இங்கே வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக அவர்கள் சீடருக்கு காட்சி தந்து தன்னுடைய வெளிப்பாடுகளை அவர் சீடர்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி நிகழ்ச்சிகள் அவர்கள் இந்த யோவான் நற்செய்தி நூலில் 20 மற்றும் 21 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை வெளிப்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளை அவர் தொகுத்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேறு எந்த நற்செய்தி நூல்களிலும் இந்த பகுதி இடம்பெறாத ஒரு நிலையிலே யோவான் நற்செய்தி நூலில் மட்டும் காணப்படுகின்ற ஒரு நிகழ்வுகளாக செய்திகளாக இந்த தகவல்களை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நாம் படிக்க கேட்ட இந்த பகுதியில் யோவான் 21 அதிகாரம் 3 வசனங்கள் 15, 16, 17 ஆகிய 3 வசனங்கள் 3 முறை மறுதலித்த பேதுருவை ஆண்டவர் 3 வினாக்களை எழுப்பி 3 விடைகளை பெற்று 3 ஆணைகளை அங்கே கொடுக்கின்ற காரியங்களாக நாம் பார்க்கின்றோம். முனை வசனம்தான் 3 கேள்விகளை ஆண்டவர் கேட்கிறாரு. அதற்கு 3 கேள்விகளை கேட்பதற்கு முன் 3 முறை மறுதலித்த பேதுரு. ஆக 3 முறை மறுதலித்த பேதுருவிடத்தில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு 3 கேள்விகளை எழுப்பி அந்த 3 கேள்விகளுக்கு பதிலை பேதுரு கொடுக்கின்ற நிலையில் அந்த பதிலுக்கான ஆணைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? 3 முறை ஆண்டவர் அவருக்கு மறு உத்தரவு சொல்லுகின்ற காரியமாக இந்த 3 வசனங்கள் அடங்கியிருக்கு. ஆக இதை ஒரு சில நிலைகளில் பேதுருடைய வாழ்வில் மகத்தான ஒரு திருப்பமாக ஆண்டவர் அங்கே பேதுருவை ஆசீர்வதிக்கின்ற அல்லது மீண்டும் தன்னுடைய திருப்பணிக்கு அவர் திருநிலைப்படுத்தி அனுப்புகின்ற வார்த்தைகளாக இந்த 3 வசனங்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். குறிப்பாக திருச்சபையின் வாழ்வில் ஒரு மகத்தான மாற்றமாக, பேதுருடைய வாழ்வில் ஒரு சிறந்த திருப்பமாக, அதிலும் நாம் பார்க்கின்றோம் பெந்தெகோஸ்தே நாளிலே ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இந்த 3 வசனங்களை அடிக்கடி நாம் வேகமாக படித்துவிட்டு பழக்கப்பட்ட ஒரு வசனமாக நாம் எண்ணிக்கொள்ளாதபடி அதிலுள்ள ஆழமான சிந்தனைகளை, அதிலுள்ள பொருளுள்ள காரியங்களை துல்லியமாக நாம் அறிந்து அதை படிக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நாம் பார்க்கின்றோம் 15வது வசனத்தில் ஆண்டவர் அங்கே கேட்கின்ற அந்த கேள்வி, அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று ஆண்டவர் அங்கே கேட்கின்றார். ஒரே வசனத்தில் ஆண்டவர் கேட்ட கேள்வி, பேதுருவின் பதில், ஆண்டவரின் ஆணை, இம்மூன்றும் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, பேதுருனுடைய பதில், ஆண்டவர் கொடுக்கின்ற ஆணை, இந்த 3ம் அங்கே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே இதுக்கு முன்னாடி ஆண்டவர் யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 42வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோவான் 1:42. ஆண்டவர் முதல் அதிகாரத்தில் யோவான் 1 சொல்கிறாரு, நீ யோனாவின் மகனாகிய சீமோன். இங்கேயும் அதே தான் கூப்பிட்றாரு, அந்த வார்த்தையை தான் சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் அங்கே பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னென்னா,
நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்று சொன்னால் பாறை என்று பொருள். பெட்ரோஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. பாறை, கற்பாறை என்று அங்கே பொருள்படுகின்ற வார்த்தை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஆனால் இங்கே அதே மாதிரி சொல்லலை. அப்போ என்ன சொன்னார்? ஒரு உறுதியை கொடுத்தார். நீ உறுதியான என்னோடு, நீ என்னுடைய அன்பிலே, என்னுடைய எல்லா விதமான பணியிலே நீ எப்படி இருப்ப? உறுதியாக இருப்பாய் என்பதற்கு அடையாளமாக பேதுருவை அங்கே ஆண்டவர் கேபா என்ற வார்த்தையினாலே, அடைமொழியினாலே அங்கே உறுதிப்படுத்தின ஆண்டவர் இங்கே அந்த வார்த்தையை என்ன பண்ணல, சொல்லலை. ஜஸ்ட் யோவானின் மகனாகிய சீமோனே என்கின்ற வார்த்தையை மாத்திரம் இங்கே அவர் பயன்படுத்துகின்றார். ஏன் அப்படி பயன்படுத்துகிறார் என்பதற்கான காரணம் பேதுருடைய அந்த பெயருக்கேற்ற உறுதி, அந்த ஸ்திரத்தன்மை, அந்த ஒரு உறுதியான நிலைப்பாடு அவரிடத்தில் இல்லாமல் ஆண்டவரை மறுதளித்தபடியினாலே ஒரு பாறையிலே ஒரு கீறல் அல்லது பாறையிலே ஒரு விரிசல் அல்லது பிளவு ஏற்பட்டதினாலே ஒருவேளை ஆண்டவர் இப்படி அவரிடத்தில் கேட்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுகின்றது. அங்கே பாறை என்று சொன்ன ஆண்டவர் அந்த பாறை என்கின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தாமல் ஆண்டவர் அங்கே பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, யோனாவின் மகனாகிய சீமோனே என்கின்ற வார்த்தையை மட்டும் அவர் இங்கே பயன்படுத்துகின்றார். ஆக இப்படி இங்கே இயேசு இவர்களை விட, இவைகளை விட என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டி பேதுருவிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்கணும். ஆக என்னை சூழ்ந்திருக்கிற மற்றவர்களை விட, உன்னை சூழ்ந்திருக்கின்ற மற்றவர்களை விட நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்கின்ற கேள்வியை ஆண்டவர் இங்கே பேதுருவிடத்தில் கேட்கின்றார். நீ இவர்கள் நேசிப்பதை விட, உன்னுடைய உறவினர்கள் நேசிப்பதை விட நீ என்னிடத்தில் அதிகமாக அன்பாய் இருக்கிறாயா என்கின்ற கேள்வியையும் ஆண்டவர் இங்கே கேட்கதாக நான் பார்க்கின்றோம். ஆக இவர்கள் என்னை நேசிப்பதை விட நீ என்னிடத்தில் மிகுந்த அன்பு செலுத்துகிறாயா என்ற கேள்விக்கு அங்கே பேதுரு பதில் தருகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக உயிர்த்தெழுந்த பிறகும் பேதுரு என்ன பண்ணுறார்? வலைகள், மீன்கள், மீன் பிடிக்கின்ற நிலைக்கு என்ன பண்ணுறார்? நான் மீன் பிடிக்க போகிறேன்னு முதல் சொல்கிற ஆள் யார் தான்? பேதுரு தான். நான் மீன் பிடிக்க போகிறேன், என் கூட வரீங்களா? ஆக உயிர்த்தெழுந்த பிறகும் மறுதளித்த அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற நம்பிக்கை, அந்த அன்பு, இவைகளெல்லாம் கடந்து அவர் தன்னுடைய பணிக்கு திரும்ப போகின்ற ஒரு நிலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையில் அவர் கேட்குறார். இவர்களை விட, இவைகளை விட, உன்னை சூழ்ந்திருக்கிற மக்களை விட, நீ செய்து கொண்டிருக்கிற பணிகளை விட நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கின்ற கேள்வியாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக படகு, மீன்கள், தொழில் ஆகிய உடைமைகள், உலகத்தின் பொருட்கள், இவைகள் அனைத்தையும் நேசிப்பதை விட நீ என்னிடத்தில் மிகுதியாக அன்பு செலுத்துகிறாயா என்கின்ற கேள்வியாக இங்கே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். என்னென்னா, ஆண்டவர் கேட்ட அந்த வார்த்தையில் இங்கே இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற அந்த சொல்லானது கிரேக்க வார்த்தை, அகாப்பே என்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறார். அன்பு என்பதின் வெளிப்பாடு. இந்த அகாப்பே என்பதற்கான அந்த கிரேக்க வார்த்தைக்கான வெளிப்பாடு என்னென்னா, தெய்வீக அன்பு, டிவைன் லவ் என்று சொல்லுவார்கள். தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? பேதுருவை பார்த்து நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா, அகப்பே என்கின்ற அந்த வார்த்தைக்கான பொருள். ஆனால் பேதுருடைய பதிலோ எப்படி இருக்குது தெரியுங்களா? பேதுரு சொல்கின்ற பதில், ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்று உமக்கு தெரியுமே. நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமே. ஆக பேதுரு சொல்லுகின்ற வார்த்தையினுடைய வெளிப்பாடு ஃபிலேயோ. ஃபிலேயோ என்ற கிரேக்க வார்த்தைக்கு மனிதன் சக மனிதனிடத்திலே கொள்ளுகின்ற அன்பிற்கான ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை. ஆனால் ஆண்டவர் கேட்குற வார்த்தை தெய்வீக அன்பு. கடவுள் மனிதனிடத்தில் வெளிப்படுத்துகின்ற அன்புக்கான வெளிப்பாட்டை ஆண்டவர் அங்கே கேட்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இங்கே இயேசுவானவர் கேட்கின்ற அந்த நிலையில் இயேசுவானவர் எதிர்பார்க்கின்ற தெய்வீக அன்பு அளவுக்கு தன்னால் உயர முடியவில்லை என்பதை ஒத்துக்கொள்வதாக இந்த பேதுரு இந்த இடத்துல இந்த வார்த்தை அமைக்கிறது. நான் சொல்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. பேதுரு ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு. அவர் கேட்குற வார்த்தைக்கான அந்த அன்புக்கான அடையாள வார்த்தை, அந்த அர்த்தம் என்பது வேறு. ஆனால் பேதுரு என்ன பண்ணுறார்? அவரும் நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்பது சற்றே குறைந்த நிலையில், ஆண்டவர் உன் அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியல, உன்னிடத்தில் அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லுகின்ற நிலையிலே பேதுரும் ஆண்டவரிடத்தில் பதில் சொல்லுகின்ற வார்த்தையாக போகிறார். அதை தொடர்ந்து இயேசுவானவரும் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாரு? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேதுருவுக்கு, அந்த பேணி வளர்ப்பாயாக என்று சொன்னால் அதற்கான அர்த்தம் என்னென்னா, ஆட்டுக்குட்டிகளுக்கு உணவூட்டுவாயாக, தாய் தன் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவது போல ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்வதின் பொருளாக இங்கே காணப்படுகிறது. தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற சமயத்தில்
ஒருவேளை குழந்தையினுடைய அந்த நலனுக்காக, குழந்தையினுடைய நல்லதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு பிடித்ததை ஒதுக்கி விடுகின்றார். அதே சமயத்தில் தனக்கு பிடிக்காத காரியங்களான ஒரு குழந்தைக்கு இதுதான் தேவை, இதுதான் நல்லது அப்படின்னு சொன்னால், குழந்தையுடைய நலனுக்காக, குழந்தை உடல் சரியாக வேண்டும், குழந்தைக்கு உடல் நலம் இல்லை என்று சொன்னால், தனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் கசப்பான மருந்துகளை, கசப்பான காரியங்களை தன்னில் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு அந்த மருந்து போய் சேர வேண்டும், பாலின் வழியாக போய் சேர வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு குழந்தைக்கு நல்லது செய்கின்ற ஒரு தாயை போல, ஒருவேளை குழந்தை சுகவீனம் அடைகின்ற நிலையில் குழந்தை சுகம் பெறுவதற்காக கசப்பான மருந்தை தன்னிலே ஏற்றுக்கொண்டு தன் உதிரத்தோடு அந்த பால் கலந்து, உதிரத்திலே கலந்து அது பாலாக குழந்தைக்கு வெளிப்பட வேண்டும், அப்பொழுது அந்த குழந்தை சுகம் பெறும் என்கின்ற நோக்கத்தோடு எப்படி தாய் தனக்கு பிடிக்காததை ஏற்றுக்கொண்டு தனக்கு பிடித்ததை குழந்தைக்காக என்ன பண்ணுறதில்ல, சாப்பிடாமல் விட்டுவிடுகின்றார்களோ, அப்படிப்பட்ட நிலையிலே தனக்கு பிடிக்காத விருப்பமில்லாததை உட்கொள்ளுவதும் பேதுருவை அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். பிடிக்காததை ஏற்றுக்கொண்டு குழந்தைக்கு பிடிக்கின்ற காரியங்களை, அதில் குழந்தைக்கான நல்ல காரியங்களை தன்னிலே வெளிப்படுத்துகின்ற ஒரு தாய் எப்படி செயல்படுகிறாரோ அதுபோல பேதுருவும் இங்கே ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்க்க வேண்டும். ஒரு தாய் போல இருந்து ஆட்டுக்குட்டிகள் என்று சொன்னால் இங்கே இறை மக்கள், ஆக மக்களை அவர் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கட்டளையை ஆண்டவர் அங்கே பேதுருவுக்கு கொடுக்கிறதை பார்க்க, இறை மக்களை ஆட்டுக்குட்டிகளாக பாவித்து அவர்களுக்கு உணவு ஊட்டுவதும் அல்லது அவர்கள் நலனிலே அக்கறை காட்டுவதுமான செயல்களை பேதுரு இங்கே செய்ய வேண்டும். ஆக இங்கே நம்ம பார்க்கின்றோம், தனக்கு விருப்பமில்லாத ஒன்றை அங்கே எடுத்துக்கொண்டு தான் விரும்புகின்ற ஒன்றை குழந்தையின் நலனுக்காக ஒதுக்கிவிட்டு ஒரு தாய் செயல்படுவதைப் போல பேதுருவும் பிள்ளைகளை அல்லது இறை மக்களை, ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்ப்பதைப் போல அங்கே தனக்கு விருப்பம் என்கின்ற நிலையில் இருக்கின்ற காரியங்களை ஒதுக்கிவிட்டு பிறருக்கு நலன் எது என்கின்ற காரியங்களை அவர் ஏற்று செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே தன் கட்டளையாக, ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்ப்பாயாக, உணவு ஊட்டுகின்ற நிலையில் ஆட்டுக்குட்டிகளை பராமரிக்கின்ற காரியங்களில் செயல்பட வேண்டும் என்பது கடவுளின் கட்டளையாக இருக்கிறது. இரண்டாவதாக 16வது வசனத்தில் அதே கேள்வியை மீண்டும் ஆண்டவர் எழுப்புகின்றார். இரண்டாவது முறை, பகவானின் மகனாகிய சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்கிறார். ஆக ரெண்டாவது முறையும் ஆண்டவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, பேதுருவை பார்த்து கேட்கின்ற வார்த்தை அந்த மேலான தெய்வீக அன்பை எதிர்பார்த்து அகப்பே என்கின்ற அந்த பதத்தை பயன்படுத்தி நீ என்னிடத்தில் என்ன பண்ணுறியா, அன்பாய் இருக்கிறாய். அதே வார்த்தையை தான் பேதுருவிடத்தில் ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார். அகப்பே என்கின்ற அந்த பதத்தை பயன்படுத்துகின்ற விதத்தில் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். ஏன்னா அந்த அன்பை பேதுருவிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார், எதிர்பார்க்கிறார். பல நேரங்களில் அன்பின் வெளிப்பாடுகள் என்பது குறைந்து போகக்கூடும். மனிதனுடைய அன்பு, அதாவது உள்ளொன்று வைத்து வெளியே புறம் ஒன்று பேசுகின்ற அன்பு. வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க, எப்படா இவன் எழுந்து போவான், இல்லை எப்போ இடத்த காலி பண்ணுவான், ஏன் வந்தான் அப்படின்ற நிலையில் நம்முடைய வெளிப்பாடு, உள்ளத்தில் எண்ணங்கள் இருக்கும், ஆனால் வெளியில் வார்த்தை என்ன இருக்கும். ஆக அன்பை வெளிப்படுத்துகிற விதத்தில் வாங்க வாங்கன்னு உதடு மட்டும்தான் அந்த அன்பை என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். ஆக அப்படிப்பட்ட நிலைகளிலே இங்கே பேதுருவிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அன்பு கடவுளுக்கு இணையான, கடவுள் வெளிப்படுத்துவதற்கு இணையான அன்பை அவர் வெளிப்படுத்துகிறாயா என்கின்ற சிந்தனை ஆண்டவர் அங்கே பேதுருவிடத்தில் கேட்கின்ற கேள்வியிலே அடங்கியிருக்கிறது. தான் எதிர்பார்க்கின்ற அகாப்பே நிலைக்கு பேதுரு உயர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதனாலே ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன பண்ணுறாரு, பேதுருவிடத்தில் கேட்கின்றார். ஆனால் அதே நிலையில தான் என்ன பண்ணுறாராம், அதே நிலையிலிருந்து அவர் மேல் உயர விரும்பாமல் முதல்ல சொன்ன காரியத்தையே ஆண்டவர் அங்கே பேதுரு என்ன பண்ணுறார், ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்றார். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று அந்த ஃபிலையோ என்று சொல்லப்படுகின்ற அந்த பதத்தையே அவர் மறுபடியும் பயன்படுத்தி உலக பிரகாரமான நேசம், உலக பிரகாரமான பாசம் தனக்கு உண்டு அப்படின்றத ஆண்டவரிடத்தில் அவர் பதிலாக சொல்லுகின்றார். ஆக உடனே இயேசு அங்கே ஒரு கட்டளையை கொடுக்கிறார் மறுபடியுமா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இது மேய்ப்பன் தொழிலை செய்து ஆடுகளை பாதுகாப்பது அல்லது ஆடுகளை வழிநடத்துவது அல்லது ஆடுகளுக்கு உணவளிப்பது போன்ற பணிகளை இங்கே சுட்டி காட்டுகிறது. ஆக மேய்ப்பன் தொழிலை செய்வதும் ஆடுகளை பாதுகாப்பதும் ஆடுகளுக்கு உணவளிப்பதும் ஆடுகளை வழிநடத்துவதுமான பணிகளை இங்கே செய்வதாக இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் மேய்ப்பன் சில வேளைகளிலே தன்னை மறைத்து மேய்ச்சலை காட்ட வேண்டும் அல்லது ஆடுகளின் நலனுக்காக எந்த தியாகமும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் வழியாக சொல்லி காட்டுகின்றார்.
யோவான் நற்செய்தி நூலில் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நல்ல மேய்ப்பனுக்கான அடையாள வார்த்தைகள் அங்கே இடம்பெற்று இருக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனாக பேதுருவும் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் ஆண்டவர் இங்கே பேதுருவுக்கு இங்கே சொல்லுகின்ற வார்த்தையாக நாம் பார்க்கின்றோம். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். மூன்றாவதாக அதே வார்த்தை ஆண்டவர் இங்கே கேட்கின்றார். 17வது வசனத்தில் பேதுரு தான் எதிர்பார்த்த உயர்ந்த நிலைக்கு, கடவுளின் அன்பின் நிலைக்கு அவன் வருகிறானா என்கின்ற எதிர்பார்ப்பு ஆண்டவரிடத்தில் இருந்தது. 2 முறை அந்த எதிர்பார்ப்போடு ஆண்டவர் பேதுருவை கேட்குறாரு. அதுக்கு அடுத்தது 3வது பேதுரு 2 முறை கேட்டும் பேதுரு என்ன பண்ணல, அந்த நிலைக்கு வரல. ஆண்டவர் என்னிடத்தில் அன்பாயா இருக்க, அகாப்பே என்று சொல்லப்படுகின்ற தெய்வீக அன்பின் வெளிப்பாட்டை நீ வெளிப்படுத்துகிறாயா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு 2 முறை கேட்டும் 2 முறையும் இப்போ பேதுரு என்ன தான் சொல்கிறாரு, ஃபிலே என்று சொல்லப்படுகின்ற மனிதனோடு கொள்ளுகின்ற அன்பிற்கு இணையாக அல்லது உலகத்தின் மீதும் உலக காரியங்களின் மீதும் கொள்ளுகின்ற அன்பின் வெளிப்பாட்டையே நான் என்ன பண்ணுறேன், உன் மேலே வச்சிருக்கிறேன் அப்படின்னு பேதுரு சொன்ன நிலையில் 3வது ஆக 2 முறை கேட்டு அவர் அந்த நிலைக்கு வராதது நிமித்தம், தெய்வீக அன்பின் நிலை வெளிப்பாட்டை அவர் வெளிப்படுத்தாத நிமித்தம் நேசம் என்ற பதில் ஒருவேளை பேதுரு சொன்னதுனால உலக பிரகாரமான மனிதன் காட்டுகின்ற அன்பின் நிமித்தமான வார்த்தை பேதுரு சொன்னது நிமித்தம் 3வது முறை ஆண்டவர் பேதுருவின் நிலைக்கு இறங்கி வந்து விடுகிறாராம். ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், மனிதன் மீது காட்டுகின்ற அன்பின் நிலைக்கு இறங்கி வந்து ஆண்டவர் பேதுருக்கிட்ட கேட்குறாராம், நீ என்னை நேசிக்கிறாயா. ஆக பிழை என்கின்ற நிலைக்கு ஆண்டவரே என்ன பண்ணிட்டாராம், இறங்கி வந்துட்டார். மனிதனிடத்தில் வெளிப்படுத்துகின்ற விதத்தில் நீ என்னை நேசிக்கிறாய் என்று கேட்ட உடனே உள்ள தெய்வீக அன்பை நீ காட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, மனுஷீகமான அன்பை முழுமையாக வெளிப்படுத்துவாயா என்கின்ற கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். நான் உன்னிடத்தில் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் உன்னுடைய பதில் வேறொன்று. சரி, நான் உன்னிடத்தில் உன் நிலைக்கே நான் என்ன பண்ணிடுறேன், வந்துடுறேன். 3வது, நான் தெய்வீக அன்பை நீ வெளிப்படுத்தலனாலும் பரவாயில்ல, நான் மனுஷீக அன்புக்காக அந்த நிலையிலே நான் வந்துடுறேன். அப்படி மனுஷீக அன்பை நீ முழுமையாக மனுஷனிடத்தில் என்ன பண்ணுவாயா, என்னிடத்திலும் மனுஷர்களிடத்தில் நீ வெளிப்படுத்துவாயா என்கின்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் இங்கே கேட்கிறார். பாருங்கள் எந்த அளவுக்கு கடவுள் இறங்கி வருகின்றவராக இருக்கிறார். ஏன்னா கடவுளுக்கு இணையான அன்பு ஒருவரால் என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. ஆனால் அப்படி வெளிப்படுத்துகின்ற நிலத்தில் நாம் கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாக, கடவுளின் முழு ஆசையை பெற்ற மக்களாக நாம் காணப்படுவோம் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அழகாக அந்த அன்பின் வெளிப்பாடுகளை நிறைய இடங்களில் அவர் வெளிப்படுத்துகிறார். இல்லை, நிறைய காரியங்கள், நிறைய வசனங்களை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். நாம் பாவிகளாக இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை என்ன பண்ணாராம், கொடுத்தார். நாம் பாவிகளாக இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை ஆண்டவர் என்ன பண்ணாராம், எடுத்து காட்டுகின்றார். நாம் பாவிகளாக இருந்த காலத்திலேயே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இப்படி கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டுகின்றார். யார் செய்ய முடியும்? இதுதான் கடவுளின் அன்புக்கான அடையாளம். ஆனால் அப்படி கூட செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணுறார், இங்கே கேட்குறார். 2 முறை கடவுளுக்கு இணையான அன்பை வெளிப்படுத்துகிறாய் என்று கேட்ட ஆண்டவர் 2 முறையும் பேதுரு மனிதனுக்கு இணையான அன்பையே நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்ன நிலையில் ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். சரி, மனிதனுக்கு இணையான அன்பையாவது நீ முழுமையாக வெளிப்படுத்துகிறாயா என்கின்ற கேள்வியை ஆண்டவர் இங்கே கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய உயர்நிலைக்கு பேதுரு வரவில்லை என்று சொன்னாலும் பேதுனுடைய தாழ்நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டவராக ஆண்டவர் என்ன பண்ணுறார், இங்கே கேட்கின்ற கேள்வி. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்ற வார்த்தை, இப்பொழுது இயேசு அகாப்பே என்கின்ற அந்த பதத்தை அவர் பயன்படுத்தாமல் பிலே என்கின்ற பதத்தை அவர் பயன்படுத்தி, ஒரு மகன் தகப்பனை நேசிக்கின்ற மானிட அன்பாவது என்னிடத்தில் உனக்கு உண்டா, ஒரு மகன் தகப்பனை நேசிக்கின்ற மனிதனுக்கான ஒரு அன்பை, மானிட அன்பையாவது நீ என்னிடத்தில் வெளிப்படுத்துகிறாயா, என்னிடத்தில் உனக்கு உண்டா என்று சொல்லி ஆண்டவர் கேட்பது போல இந்த வார்த்தைகள் இங்கே இடம்பெறுகிறது. தகப்பன் மகன் உறவிலே 3 நிலைகளை நாம் பார்க்கணும். தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு எப்படின்னா, முதலில் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது தகப்பனை சார்ந்து வாழுகின்ற நிலை. சிறுவனாக இருக்கின்ற பொழுது 1லிருந்து ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளை தகப்பனை சார்ந்து வாழுகின்ற நிலை. ஆக 15லேருந்து ஒரு 25 வயது வரை நாம் பார்க்கின்ற பொழுது தகப்பனோடு கலந்து பேசுகின்ற நிலை. அடுத்தது 25 வயதுக்கு மேலே நாம் பார்க்கின்ற பொழுது தகப்பனுக்கு என்ன தேவை அல்லது தகப்பனுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து செயல்படுகின்ற நிலை. 15 வயசுக்குள்ளே தகப்பனை சார்ந்து வாழுகின்ற நிலை,
15 வயசுலேருந்து 25க்கு தகப்பனோடு சேர்ந்து அவரோடு உறவாடுகின்ற நிலை. 15-25 வயசுக்கு மேலே தகப்பனுக்கு என்ன தேவை, தகப்பனுடைய தேவையை அறிந்து அதற்கேற்றாற் போல் செயல்படுகின்ற நிலை தான் 25 வயதுக்கு மேற்பட்ட. ஆக இங்கே பேதுருவிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது இந்த 3ஆம் நிலை. 3வது நிலையை தான் ஆண்டவர் பேதுருவிடத்தில் அங்கே எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். 3ஆம் நிலைக்கு நீ வந்து விட்டாயா என்கின்ற கேள்வியை ஆண்டவர் என்ன பண்ணுறார், அங்கே பேதுருவிடத்தில் கேட்கிறதை நாம் பார்க்க. இதை தான் நமக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு உணர்த்துகிறது. ஆண்டவருடைய பிறப்பு என்பது நமக்கு இதை உணர்த்துகின்ற ஒன்றாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், விண்ணில் இருப்பவர் நிலைமைக்கு மண்ணில் இருக்கும் நாம் உயர முடியாத பொழுது, விண்ணில் இருக்கின்ற ஆண்டவருடைய நிலைக்கு மண்ணில் இருக்கின்ற மக்களாகி நாம் உயர முடியாத பொழுது, மண்ணுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், மண்ணில் இருப்பவருடைய நிலைமைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் மண்ணுலகிற்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக அதுதான் அழகாக யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்துலையும், யோவான் 1:1லையும், யோவான் 1:14 நாம் பார்க்குறோம். யோவான் 1:14, ஆக வார்த்தையாக கடவுளோடு இருந்தவர், வார்த்தை என்னவாயிடுச்சான், மாம்சமாக மானிடத்தன்மையை ஏற்றுக்கொண்டது. ஆக கடவுளுக்கு இணையாக கடவுளோடு இருந்தவர் அதை கொலையாடின பொருளாக எண்ணாதபடி என்ன பண்ணிட்டார், அவரை அடிமையின் வாழ்வை எடுத்து அவர் நம்மிடத்திலே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக கடவுள் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்து, கடவுளின் அன்பு என்பது அப்படியாக இருக்குது. அதனால தான் நம்ம பாடின பாட்டு கூட, என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா என்ற பாடலுடைய வரிகள், பாவம் பாரா பரிசுத்த நான், நீ என்ன செஞ்சாலும் நான் என்ன பண்ணுறதில்ல, அதை பல நேரங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தைரியமாக என்ன பண்ணிட்டுறோம், பல காரியங்களை தைரியமாக செஞ்சிட்ருக்கோம். கடவுளுக்கு எதிரான காரியங்கள், மனிதனுக்கு மனிதன் எதிரான காரியங்களை நாம் செயல்படுகின்ற மக்கள் கூட்டமாக காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே பேதுரு இறங்கி வரல அப்படின்னு ஏறி வரல மேலே அப்படின்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து அங்கே அழகாய் பேதுருவிடத்தில் கேட்கின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். வார்த்தையாக இருந்தவர் மானிட வடிவிலே மாம்சமாக வந்தார் என்பதை ஆண்டவரின் பிறப்போடு நாம் இதை ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். மானிட அன்பையாவது நீ முழுமையாக செலுத்துகிறாயா என்று ஆண்டவர் அங்கே பேதுருவிடத்தில் எதிர்பார்க்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கணும். 3ஆம் முறை இந்த கேள்வி தன் நிலைக்கு இறங்கி வந்து ஆண்டவர் கேட்டபொழுது பேதுரு ரொம்ப என்ன பண்ணிடுறாரு, துக்கம் அடைந்து விடுகின்றார். பேதுரு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுறாரு. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்பதை நான் அறிவேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது அங்கே அழகாக வாசிங்க. 3வது வசனம், 17வது வசனம், யோனாவின் மகனாகிய சீமோனே துயரமுற்றார், துக்கப்படுகின்றார். ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது உனக்கு தெரியாத ஒன்றா, எனக்கு எல்லாம் தான் தெரியுமே ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன்னா நேசிக்கலையான்றது உனக்கு தெரியாதான்னு இவர் திருப்பி கேள்வி கேட்குறார். எப்படி இருக்குது பாருங்க, கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். 3வது முறை கேள்வி கேட்ட உடனே ஒரு பதிலை சொல்லிட்டு திருப்பி ஒரு கேள்வியும் கேட்குறார். இங்கே அழகாக உமக்கு தெரியாத ஒன்றா, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்று அவரிடத்தில் அங்கே சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கணும். நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்பதை, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று நான் நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக பேதுருடைய மனதில் 3 முறை மறுதளித்தும் பின்வாங்கியும் மீண்டும் மீன் பிடிக்க பழைய தொழிலுக்கு செல்ல போகிறேன் என்று சொன்ன பிறகும் ஆண்டவர் பேதுருவை விடாமல் என்ன பண்ணுறாராம், தொடர்ந்து அவரிடத்துல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் மீண்டும் பேதுருவை புதுப்பிக்க, ஒரு புதிய உறவை ஏற்படுத்த வந்த இயேசு கிறிஸ்துடைய செயல் பேதுருவின் உள்ளத்தை அங்கே உருகிற்று. பேதுருடைய உள்ளத்தில் அது அங்கே மிக உயர்ந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த விந்தை அன்புக்கீடாய், ஆமாம், எதை நான் கொடுக்க முடியும். மீண்டும் பேதுருடைய வாழ்விலே அவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை பேணி வளர்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி, என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லி மேய்ச்சல் காட்டி வளர்ப்பாயாக. நான் முதல்ல சொன்னது, முதல் ஆட்டுக்குட்டிகள் குழந்தைகள் தாய் வளர்க்க, அப்புறம் பெரிய பிள்ளைகளை ஆடுகளையே அவர் என்ன பண்ணுறாராம், ஒப்படைக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கின்ற வார்த்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் நமது ஆண்டவரை சொல்லாலும் செயலாலும் மறுதளித்திருந்தாலும் நம்மை பின்தொடர்ந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அவர் நிலைக்கு நாம் உயர முடியாவிட்டாலும் நம் நிலைக்கு அவர் தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுறாராம். அதான் அழகாக பாசம் ஒருவேளை தவக்காலங்களில் பார்க்குறோம், சிலுவையின் மரண பரியந்தமும் ஆண்டவர் என்ன பண்ணாராம், தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி. ஆக அப்படிப்பட்ட தாழ்த்தி நம்மிடத்தில் வந்த நமக்காக தம்மை அர்ப்பணித்த ஆண்டவருக்கு நாம் இந்த நாட்களில் எதை செய்ய போகிறோம்? குறைஞ்சபட்ச அன்பையாவது நாம் என்ன பண்ணோம், மனிதனுக்கு மனிதன் காட்டுகிற அன்பையாவது முழுமையாக நாம் காட்ட வேண்டும் என்பது, வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற கட்டளையாக இருக்கிறது. அன்பிற்குரிய இறை மக்கள், ஒரு சின்ன 3 வசனம் தான்,
ஆனால் 3 வசனத்தில் 3 விதமான உண்மைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறார், வெளிப்படுத்துகின்றார். முழுமையான கடவுளின் அன்பு அவர் எதிர்பார்ப்பது, கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது முழுமையான அன்பு. அது கடவுளுக்கு இணையான அன்பு. ஆனால் மனிதர்களாகிய நம்மால் அதை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் தன் நிலைக்கு இறங்கி வந்து மனிதனுக்கு மனிதன் காட்டுகிற அன்பையாவது நீ முழுமையாக என்னிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்ப்பார். அதுதான் பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்னார். நம்ம விட்டு விலகி போனாலும் 3 முறை மறுதளிக்கின்றார், ஆண்டவர் விட்டு விலகி போகின்றார், மீன் பிடிக்க போகின்றார். இப்படி பல நிலைகளில் அவர் வெளியிலே ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் நம்மை பின்தொடர்ந்து, பேதுருவுக்கு மட்டும் இல்லை நமக்கு கூட ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் விட்டு நம்ம எந்த தூரத்தில் போனாலும் நம்மை பின்தொடர்ந்து ஆண்டவர் நம் நிலைக்கு வந்து தம் அன்பை நம் மீது வெளிப்படுத்துகின்ற ஒருவராக அவர் காணப்படுகின்றார். எனவே இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட அன்பை நாம் ஏற்றுக்கொள்ள, அப்படிப்பட்ட அன்பை நாம் பெற்று பிறருக்கு அதை வெளிப்படுத்த ஆண்டவர் இந்த நாளிலே அழைத்திருக்கின்றார். யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை, தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடத்திலும் இல்லை என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் நேரமில்லை, நான் நிறைவு செய்கின்றேன். ஆக கடவுளுக்கான நிலையை விட்டு மனிதனோடு இணைந்து செயல்படும்படியாக மனித அன்பை நம் மீது வெளிப்படுத்தினார். கடவுளின் அன்பையும் நம் மீது அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். நாம் முடிந்தவரை மனிதனுக்கு மனிதன் செய்கின்ற அன்பை நாம் வெளிப்படுத்துவதற்கு இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுளுடைய திருக்கரத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் தாமே இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.